أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم المؤمن من أمنه الناس على أموالهم وأنفسهم. அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு பிரபல்யமான ஒரு ஹதீஸ், ஒரு சிறிய துருத ஹதீஸ் தான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அற்புதமான இந்த அதிகாலை பொழுதில் அவனுக்குரிய அந்த கடமையை நிறைவேற்றிவிட்டு அவனுக்கு பிடித்தமான ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான். இந்த வார்த்தைகளை உள்ளத்தில் வாங்கக்கூடிய பாக்கியத்தையும் செயல்படுத்துகின்ற பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய போதனைகள்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தைகள்ல உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா இந்த மார்க்கத்துடைய உன்னத தன்மையும் விளங்கும். ஒரு அற்புதமான விஷயம் உள்ள அதை முடிந்திருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களுக்கு ஈமானுடைய நிபந்தனை இடமாட்டாங்க. யாரை குறித்து சொல்கிறார்களோ அவர் ஈமான்தாரியா இருக்கணும், அவர் பாவி அல்லாதவரா இருக்கணும், நல்ல மனிதனா இருக்கணும் அப்படிங்கிற நிபந்தனை இடமாட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அண்டை வீட்டான் பசித்திருக்க வயிறார உண்பவன் உண்மையான முஸ்லீம் அல்ல. இந்த அண்டை வீட்டான் சொல்ல இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவன் ஒரு ஈமான்தாரியா இருக்கணும், அவன் நல்ல மனிதராக இருக்கணும், அவனுக்கு தான் நம்ம வயிறுக்கு உணவளிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி நிபந்தனை இடது. ஈமானையும் பாவி அல்லாத நிலையில் அவன் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை இடது. அவன் பாவியாக இருந்தாலும் சரி, அவன் யூத நசாரா காஃபிராக இருந்தாலும் சரி, முஷ்ரிக்காக இருந்தாலும் அவனுக்கும் நீங்களுடைய சிந்தனையில் அவனை குறித்த விடயத்தை வைக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்துறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெறும் அண்டை விட்டாங்க வசித்திருக்க வயிறார் என்பவன் முஸ்லீம். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, தனவத்தின் மதுரூமி முஸ்தஜாவும் இன்கான ஆசிமன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவோம். அநீதி இழைக்கப்பட்டவன், நாம் யாருக்காச்சும் அநீதி இழைக்கணும், அநியாயம் செய்யணும், அநீதி இழைக்கப்படக்கூடியவன் அவன் யூதனாக நசாராவாக அல்லது ஒரு பாவியாக இருக்கிறான். நம்ம மனசுல இப்படி நினைக்க முடியாது, நம்ம யாருக்கு அநியாயம் செஞ்சோமோ அவன் பாவி தானே, அவன் காப்பீர் தானே, இதனால அல்லாஹ் நம்மளை பிடிக்க மாட்டான் அப்படின்னு நினைக்க முடியாது. இந்த மார்க்கத்தில் அதற்கு உரிமை வழங்கப்படவில்லை. யார் அநீதி இழைக்கப்படுகிறாரோ அவர் பாவியாக இருந்தாலும் சரி, அவனுடைய அந்த பிரார்த்தனையும் ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த பாவியா இருந்தாலும் சரி, அவன் காப்பீர் விஷயத்தை யாரா இருந்தாலும் சரி, அநீதி இழைக்கப்படக்கூடிய நம்ம முன்னாடி இருக்கக்கூடியவன் அவர் யாராக இருந்தாலும் அவருடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போலவே குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், வலா யஜ்ரி மன்னக்கும் ஷனஆன் கௌமின் அலா அல்லா தஅதிலு இஅதிலு. ரெண்டு வழக்குக்காக ரெண்டு பேர் வராங்க. ஒரு காஃபிர் வராரு, ஒரு முஸ்லீம் நம்மிடத்துல வராங்க. ரெண்டு பேர் வழக்கு தொடர்றாங்க. இப்ப நம்ம பார்க்கிறோம், பிரதிவாதியா வந்திருக்கக்கூடியவர் வழக்கு தொடர்ந்தவர் ஒரு காஃபிராக இருக்கிறார் அல்லது ஒரு பாவியாக இருக்கிறார். நம்ம இந்த இடத்துல ஒரு அநீதியான தீர்ப்பு வழங்கிடலாம், முஸ்லீமுக்கு சாதகமா வழங்கிடலாம்னா நிச்சயமா முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல தருகிறான். இந்த வார்த்தையை மாற்று மதத்தவர் கேட்டாலும் ஆச்சரியப்படும். அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம், உங்களுக்கு வெறுப்பாக இருந்தாலும் சரி, அவர் யாரு காஃபிர் முஷ்ரிக்கீன் யூதர்களாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நீ நியாயத்தை தான் தீர்ப்பு வழங்கணும். நம்ம முஸ்லீம் அவருக்கு சாதகமா வழங்கிடலாம் என்று அநீதியாக தீர்ப்பை வழங்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு சொல்லக்கூடிய ஹதீஸ்ல அல் முஃமின் மன் அமினஹும் நாஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க. உண்மையான முஃமின் யாரு சொன்னா, மக்கள் தன்னுடைய உயிர் உடைமைகளில் யாருடைய தீங்கை கொண்டும் அச்சமற்று இருப்பார்களோ அவர் தான் உண்மையான முஃமின். என்னை கொண்டு அவன் பாவியா இருந்தாலும் சரி, ஒரு காபியா இருந்தாலும் முஷ்ரிக்கா இருந்தாலும் அவருடைய உயிருக்கும் உடமைக்கும் எந்த தீங்கு வராத அவன் நிம்மதியா இருக்கிறான். அப்பேற்பட்ட நிலையில் நான் இருந்தால்தான் முஃமின். அப்ப யாரை குறித்து பேசுறாங்களோ எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர் ஒரு பாவியாகவோ காபிரா முஷ்ரிக் யாராக இருந்தாலும் சரி, அங்க ஈமானுடைய நிபந்தனை இடம், அவன் நல்ல மனிதனாக இருக்கணும் அப்படிங்கிற நிபந்தனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முன்னாடி இருக்கக்கூடியவன் அவன் யாராக இருந்தாலும் சரி, அவனுடைய உயிர் உடைமைகளில் என்னை குறித்து அவன் அச்சமற்றவனாக இருந்தால்தான் நான் முஃமினாக இருக்க முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு யூதர் தான் வந்தார். உயைனா பின் ஹுஸ்ன் அப்படிங்கிறவர் ஒரு யூதரா வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் கொடுத்திருந்தார். கடன் கொடுத்தவர் தவணை வர்றதுக்கு முன்னாடியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார். இந்த தேதியில வாங்க ஒரு வேலை சொல்லியிருந்தாரு. வேண்டுமென்றே 2 நாளைக்கு முன்னாடி வந்தார். வந்தவர், நீங்க உங்க குடும்பத்தாரே உங்க பரம்பரையே எப்படிதான் அப்படிங்கிற மாதிரி ஆரம்ப வார்த்தையை கொடூரமா இருந்துச்சு. பக்கத்துல இருந்தவங்க யாருக்கும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகாமையில் இருந்தவர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பேசிக்கிட்டே இருந்தவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுத்தையே நெருக்கிட்டார். அந்த யூதர் உயைனா பின் ஹுஸ்ன் அப்படி பரம்பரை அப்படிதான், கொடுத்த நேரத்தை தரமாட்டீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக தெரியும், இன்னும் 2 நாள் இருக்கு கடனை கொடுக்கறதுக்கு அப்படி முன்னாடியே வந்தார். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வேகமாக அவருடைய கையை பிடித்து அவர் அடிக்க போகும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார். உமரே நிறுத்துங்க, கடன் கொடுத்தவருக்கு கேட்பதற்கு உரிமை இருக்கு, அவரோட அழகிய முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. பின்னாடிதான் தெரியுது, இன்னும் 2 நாள் கழிச்சுதான் அவருக்கு தவணை காலமே வருது.
அப்போ உயைனா பின் ஹுஸ்ன் இந்த காட்சியை பார்த்துட்டு அவர் சொன்னாரு, முஹம்மது அவர்களே, உங்கள்கிட்ட நான் கடன் கொடுத்த பிறகு உங்களை குறித்த விஷயங்களை நான் கேட்டேன். நீ இது மாதிரி ஒரு தூதரா வந்திருக்கீங்க, எப்படின்னா வந்திருக்கீங்க, உங்கள்ட்ட பரிசோதிப்பதற்காக கடன் கொடுத்த தவணை வர்றதுக்கு முன்னாடி நான் வந்துட்டேன். நீ எப்படி என்ற நடக்கிறீங்க அப்படின்னு. இந்த நேரத்தில் நீங்க சொன்ன வார்த்தை பார்த்தீங்கன்னா, நான் யூதராக இருந்தாலும் சரி, நீங்க உங்களுடைய தரப்பினருக்கு சாதகமா செயல்படாமல், உங்களுடைய ஆதாயத்தை தேடாமல், எனக்கு அற்புதமான நீதியான ஒரு நியாயமான வார்த்தையை பேசுனது என் உள்ளம் புரிந்துருச்சு. நான் உங்களை விளங்கிட்டேன். நீங்க தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி யூதராக இருந்த உயைனா பின் ஹுஸ்ன் அந்த நேரத்தில் முஸ்லீம் ஆனார். அவர் உயைனா பின் ஹுஸ்ன் ரலியல்லாஹு தஆலா சஹாபியா மாறிட்டார். நீதி நியாயம் எங்கெல்லாம் நிறுத்தப்படுமோ அந்த முன்னாடி இருக்கக்கூடியவர் அவர் ஈமான்தாரியா இருக்கலாம், ஈமான்தாரி அல்லாதவரா இருக்கலாம், பாவியா இருக்கலாம், யூதர் நசாரா யாராக இருந்தாலும் சரி, ஒரு முஃமின் யாரு சொன்னா முன்னாடி இருக்கக்கூடியவர் யார் என்று பாராமல் அவரோடு நல்ல முறையில் நடக்கக்கூடியவர் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு இந்த பொன்மொழிகளை பரிபூர்ணமாக விளங்கி அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம் மனை மக்களுக்கும் நசீபாக்கி தருவானாக.